இன்னைக்கு அக்டோபர் 27 மார்க்கெட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோக்குள்ள ஒரு பெரிய ரேலி கொடுத்துருச்சு. ஆனா இந்த ரேலியை நான் கேப்சர் பண்ணவே இல்லை. இப்பதான் நான் மார்க்கெட் ஓபன் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கப்புறமாவும் ரேலி ஆகுமா, இந்த ரேலியில சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டார்கெட் என்னமோ ஸ்டில் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. அப்போ எது வரைக்கும் இந்த ரேலி கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் 25,993 இந்த லெவல் கிட்ட ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் இருக்குது. இன்கேஸ் இதையும் தாண்டி பிரைஸ் மேல போகுது அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் 26,020 இந்த லெவல்ல செகண்ட் டார்கெட் லெவல் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு மார்க்கெட் இதுக்கப்புறமாவும் ரேலி ஆகுமா இல்ல டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல வர மாதிரி இருந்தாலுமே இந்த டிக்ரீசிங் ட்ரெண்டை சின்னதா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு புல் பேக் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் ரேலி ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துல எக்ஸாக்டா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் அப்படிங்கிறது வேரி ஆகும். தேங்க்யூ.